கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்து கூறி வரவேற்கிறேன். இந்த வாரம் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், பெற்றோர்களுடைய பாவங்கள் பிள்ளைகள் மேல் சுமருமா? நம்ம நிறைய காரியங்கள் பண்ணுவோம். அது நல்லதா இருக்கும், கெட்டதா இருக்கும். நம்ம ஒரு சில நேரங்கள்ல நினைப்போம், நாம பண்ண பாவங்கள் தான் நம்மளுடைய பிள்ளைகள் மேல வந்திருக்கு. இன்னும் ஒரு சில பேர் சொல்லுவாங்க, உங்க அப்பா பண்ண பாவம் தான் உனக்கு இந்த மாதிரி வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி உலகத்தார் சொல்லுவாங்க. வேதாகமத்துல இருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. உண்மையாலேயே பெற்றோர்களுடைய பாவங்கள் பிள்ளைகள் மேல வருமா? பெற்றோர்கள் நரகத்துக்கு போனாங்கன்னா பிள்ளைகளும் நரகத்துக்கு போவாங்களா? அதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள இருக்கும். நாம வேதாகமத்துல இருந்து அந்த கேள்விக்கு உண்டான பதிலை நாம இன்னைக்கு தியானிக்கலாம். முதலாவது, யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் வசனம் 5, 6 வாசிக்கலாம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் வசனம் 5, 6. நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் கேள்விக்கும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராகிய நாம் எரிச்சியுள்ள தேவனாயிருந்து என்னை பகைகளை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளுக்கு 3ஆம் 4ஆம் தலைமுறைக்கும் இருக்கிறேன். இன்னில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுவர்களோ 1000 தலைகள் மற்றும் இருக்கும் செய்கிறாயிருக்கிறேன். இங்க கிளியரா சொல்றாரு பாருங்க. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் வசனம் 5, 6ல நீ அவைகளை அவைகளைன்னா இங்க என்ன குறிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா விக்கிரகங்களை. நீ விக்கிரகங்களை நமஸ்கரிக்கவும் செய்விக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவரா இருக்கிறேன். இங்க பாருங்க, நமக்கு இந்த வசனத்திலே நமக்கு ஒரு யோசனை தோணும். அப்போ நான் விக்கிரகத்தை வணங்கினா, நான் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், அது அவர் ரொம்ப எரிச்சல் உள்ள தேவனா இருக்கிறார். எப்போ அப்படின்னா, நாம கர்த்தரிடத்துல எல்லா ஆசீர்வாதமும் பெற்றதுக்கு பிறகு கூட நாம வழி விலகி விக்கிரக ஆராதனைக்கு போகிறது, அதுக்குள்ள இருக்கிற இந்த எல்லா விஷயத்திலயும் நம்ம பங்கு பெறுவது, அது எந்த அளவுக்கு தேவனுக்கு பிரியமா இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் அதை ரொம்ப வெறுக்கிறார். சரி, நாம இந்த மாதிரி பாவங்களை பண்ணிடுறோம். ஆனா இங்க கர்த்தர் சொல்றாரு பாருங்க, பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகள் எடுத்து 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவரா இருக்கிறேன். ஏன் பாத்தீங்கன்னா பிதாக்கள் பண்ண தவறு ஏன் பிள்ளைகள் இடத்துல 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா யோசிச்சுக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா பிதாக்கள் என்ன பண்றாங்களோ, அதாவது ஒரு அப்பா என்ன செய்யறாரோ, ஒரு அப்பா அம்மா அவங்க குடும்பத்துல என்ன செய்யறாங்களோ அதை பார்த்து குழந்தைகள் வளரும். சொல்லி வளர்றதை விட அத அப்பா அம்மா என்ன பண்றாங்களோ அதை பார்த்து வளரும். அப்ப அப்ப அந்த குழந்தை மனசுல என்ன தோணும்? விக்கிரகம் தான் உண்மையான தேவன் அப்படிங்கிற மாதிரி தோணும். அந்த விக்கிரகம் தான் நம்மளை படைச்சது அப்படிங்கிற மாதிரி தோணும். அப்ப பிள்ளைகளும் பாத்தீங்கன்னா என்ன ஆவாங்க? அவர்களும் அதே போல தேவனை விட்டு பின்வாங்கி விக்கிரகம் தான் உண்மையான கடவுள் அப்படின்னு நினைச்சு வரும். அப்போ பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைகளும் பாவம் செய்யறாங்க. நல்லா யோசிச்சுக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா பிள்ளைகள் பிதாக்கள் பண்ண தப்புனால அது குழந்தைங்களையும் பாதிக்குது. ஆனா குழந்தைகள் தானா தப்பு செய்யல, அவங்க பார்த்து கத்துக்கிறாங்க. நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிதாக்களுடைய பாவங்கள் டைரக்டா குழந்தைகள் மீது வராது. அப்பா அப்பா பாவம் பண்ணிட்டாங்க, அது பிள்ளைகளை அப்படியே பிள்ளைகள் மேல அந்த பாவம் வரும். நியாய தீர்ப்பு நாட்கள்ல பாத்தீங்கன்னா அவங்களும் பாத்தீங்கன்னா நரகத்துக்கு போவாங்க அப்படிங்கறது நம்ம எப்பவுமே யோசிக்க கூடாது. ஒரு டிரைவர் போறான், கார் ஓட்டிக்கிட்டு போறான். அவன் தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டுறான். பின்னாடி நாம தண்ணி அடிக்காம அப்படின்னு நல்லா வந்துகிட்டு இருக்கோம். அவன் கார்ல அங்கேயாச்சும் கொண்டு போய் மோதனா அப்படின்னா, அவன் பண்ண தப்புக்கு, அவன் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுனதுக்கு அவன் பாதிக்கிறது மாத்திரம் இல்லாம பின்னாடி உக்காந்துட்டு வர குடிக்காம வந்துட்டு இருக்க நாமளும் சேர்ந்து பாதிக்கப்படும். இதுதான் நடக்குது. நாம எந்த ஒரு தப்பும் பண்ணல. குடிச்சிட்டு வண்டி ஓட்டுனவன் டிரைவர்.
இங்க பிதாக்கள் வந்து பாத்தீங்கன்னா விக்கிரகத்தை நமஸ்கரிக்கிறாங்க. பெற்றோர் பிள்ளைகளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா ஓகே இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உண்மையான கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த விக்கிரகத்தை வணங்கும் பொழுது அதோடைய தாக்கம் தான் பெற்றோர்கள் பண்ண பாவங்கள், அந்த தாக்கம் தான் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகளை பாதிக்குது. பிள்ளைகளுக்கு டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா பெற்றோர்களுடைய பாவம் வந்து இறங்கல. என்னாகும் 14ஆம் அதிகாரம் வசனம் 17, 18 கூட சொல்றாரு பாருங்க. ஆகையால் என்னாகமும் 14ஆம் அதிகாரம் வசனம் 17, 18 ஆகையால் கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகவும் மிகுந்த கிருபையுள்ளவர் என்றும் அக்கிரமத்தையும் மீறுதலையும் மன்னிக்கிறவர் என்றும் குற்றமுள்ளவனை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறேன் என்றும் நீ சொல்லி இருக்கிறபடியே பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே யாத்திராகமம் என்னாகும் உபாகமம் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தர் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறார். அது எதனால அப்படின்னா பெற்றோர்களுடைய பாவம் அப்படியே குழந்தைகள் மீது வந்துடாது. அதனுடைய தாக்கம் அவங்க பெற்றோர்கள் பண்ண தாக்கம் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள் மீது வந்து சேரும். உதாரணத்துக்கு ஒரு குடும்பத்துல ஒரு அப்பா இருக்கிறாரு, இல்லைன்னா ஒரு ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க ஏதாச்சும் தப்பான ஒரு காரியங்கள் பண்ணா, அப்பா வந்து குடிகாரரா இருக்கலாம், சிகரெட் பிடிக்கிறவரா இருக்கலாம், கஞ்சா அடிக்கிறவரா இருக்கலாம், இன்னும் கெட்ட கெட்ட தொழில் பண்றவரா இருக்கலாம். இதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைகள் பார்த்து வளர்றாங்க. அவங்களுக்கு வந்து இதுதான் ஏதோ ஒரு நல்ல ஒரு தொழில் அப்படின்னு நினைச்சு கூட வளருவாங்க. ஆனா அவங்க பண்றது தப்புங்கிறது அவங்களுக்கே தெரியாது. கடைசியில அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு தப்பான தொழில், தப்பான ஒரு பழக்க வழக்கங்கள், பெற்றோர்கள் வந்து ஏதாச்சும் கெட்ட வார்த்தைகள் பேசுனாங்கன்னா பிள்ளைகள் இடத்துல அது ஆட்டோமேட்டிக்கா பாதிப்பு உண்டு பண்ணும். அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா பேசும்போது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கெட்ட வார்த்தைகளா பேசுவாங்க. நல்லா யோசிச்சுக்கோங்க, பெற்றோர்களுடைய பாவங்கள் அப்படியே டைரக்டா வந்து குழந்தைகள் மேல வந்து பலிக்காது. அதனுடைய அவங்க பண்ற பாவங்கள்னால அத பிள்ளைகளை பாதிக்கும். பாதிப்பு தான் உண்டாக்கும் தவிர அவர்களுடைய குற்றத்தை வந்து பாத்தீங்கன்னா இவங்க சுமந்து செல்ல மாட்டாங்க. ஆனா பாதிக்கப்படுகிறது யாரு? பிள்ளைகள் தான். பெற்றோர்கள் செய்கிற பாவத்தினால பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க. ஆனா அவங்களுடைய பாவங்கள் அவங்க மேல வந்து சேராது. புலம்பல் 5ஆம் அதிகாரம் வசனம் 7 எங்கள் பிதாக்கள் பாவம் செய்து மாண்டு போனார்கள், நாங்கள் அவர்களுடைய அக்கிரமங்களை சுமக்கிறோம். இங்க இஸ்ரேல் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் மோசேவானவர் அந்த வனாந்தரத்துல இஸ்ரேல் மக்களை வழி நடத்துறாங்க. ஆனா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் எல்லாருமே நிறைய பேரு மோசேவை வந்து வஞ்சிச்சாங்க, தேவனை வந்துச்சாங்க, நன்றி உள்ளவர்களா இல்ல. அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கர்த்தர் அவங்களுக்கு சூப்பரா வழி நடத்தினாலும் கூட அவங்க வந்து பாத்தீங்கன்னா தேவனை விட்டு பின்வாங்கி விக்கிரகத்தை வணங்கினாங்க. அவங்க பண்ண அதே காரியம் அவர்களுடைய பிள்ளைகள் தலைமுறையாக பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால கர்த்தருடைய கோபம் ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய பிள்ளைகள் மேல வந்தது. அதனாலதான் இங்க சொல்றாரு பாருங்க, எங்கள் பிதாக்கள் பாவம் செய்த, அதாவது இஸ்ரேல் மக்கள் வழி நடத்திட்டு வந்தார்ல மோசே, அந்த பிதாக்கள் பாவம் செய்து மாண்டு போனார்கள். எங்க வனாந்தரத்திலே மாண்டு போனார்கள், நாங்கள் அவர்களுடைய அக்கிரமத்தை சுமக்கிறோம். ஒரு காலகட்டத்துல அவங்களுக்கு தெரிய வருது, நாம தான் தப்பு பண்ணியிருக்கோம். கர்த்தர் எந்த ஒரு நம்மளை வந்து வேணும்ட்டே அவர் வந்து நம்மளை வந்து அடிக்கல. நம்மளுடைய பெற்றோர்கள் விக்கிரகத்தை வணங்கி இருக்காங்க, அது தெரியாம நாமளும் விக்கிரகத்தை வணங்கி இருக்கோம். அப்படி விக்கிரகத்தை வணங்கி இருந்தாலும் நம்ம அடிமைத்தனத்துல இருக்கோம்னா அப்போ நம்ம வணங்குற விக்கிரகம் உண்மையான கடவுள் கிடையாது உணர்றாங்க ஒரு காலகட்டத்துல. அதன் பிறகுதான் கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு மனமாற்றத்தை கொடுக்கிறார். ஒருத்தருடைய இருதயத்தை திறக்கிறவரும் சரி மூடுகிறவரும் சரி கர்த்தர் தான். ரோமர் 5ஆம் அதிகாரம் வசனம் 12 கூட ஆதலால் ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும். பாருங்க, ஆதாம் வந்து பண்ண ஒரு தப்புனால, நல்லா ஆதாம் பண்ண பாவத்தினால நாம எல்லாருமே இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கோம். அவன் பாவம் பண்ணியிருக்கான். நமக்கு எல்லாருமே மூத்த தகப்பன் யாரு உலகத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதாம் தான். உங்க எல்லாருக்குமே தெரியும், ஆதாம் தான் முதல்ல வந்திருக்கான்.
அப்போ ஆதாம் வந்து தப்பு பண்ணிட்டான். அவனுடைய பாவம் வந்து நம்மள வந்து பாதிக்குது. எதனால பாவம் பிறந்தது? ம உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா, மரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்தது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் மரணமே கிடையாது. ஆதாம் வந்து பாவம் அந்த அ கெட்ட கனிய புசிக்கிறதுக்கு முன்னாடி மரணமே கிடையாது. நல்லா வாழ்ந்துகிட்டு இருந்தான் ஆதாமும் ஏவாளும். எப்போ ஆதாம் அந்த கெட்ட கனிய கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு விஷயத்த அவன் பண்ண ஆரம்பிச்சானோ, அப்பதான் மரணமானது வந்தது. அவனுக்கு மரணம் வந்தது இல்லாம, அவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, காலங்காலமா நம்ம இப்ப வந்திருக்கிறோம். நாம அதனால பாதிக்கப்பட்டிருக்கோம். அதனால அவன் பண்ண பாவம் நம்ம இடத்துல வந்து சேராது. நல்லா யோசிச்சுக்கோங்க. ஆதாம் பாவம் பண்ணிட்டான். அவன் அவன் வந்து நமக்கு பெற்றோர் மூத்த ஒரு அப்பா மாதிரி. அவன் பாவம் பண்ணிட்டதுனால, அந்த பாவம் நம்மள வந்து சேரல. அதுக்கு பதிலா அந்த பாவத்துல இருந்து நம்ம பாதிக்கப்பட்டோம். எதனால? மரணம் வந்து நமக்கும் வந்து சேர்ந்திருக்கு. சோ நம்ம நம்ம பெற்றோர்கள் நல்லா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெற்றோர்களுடைய பாவங்கள் பிள்ளைகள் மேல எப்பவுமே சுமராது. அதுக்கு பதிலா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க செஞ்ச பாவங்கள் பிள்ளைகள பாதிக்கும். ஒரு அ ஆபீஸ்ல வந்து நம்ம வந்து ஒரு லீடர் எடுத்துப்போம். ஒரு லீடர் இருக்கிறாரு. அவருக்கு கீழ வந்து ஒரு ஒரு மேனேஜர் இருக்கிறாரு. அவருக்கு கீழ ஒரு 5, 6 பேர் வொர்க் பண்றாங்க. அவங்க என்னதான் வந்து பாத்தீங்கன்னா, நல்லா எஃபோர்ட் போட்டாலும், மேல இருக்கிற அந்த மேனேஜர் வந்து ஒழுங்கா வேலை செய்யலைன்னா, ஒரு அந்த அந்த ஒரு ஆ கூட்டத்த அந்த டீம நல்லா வழி நடத்தலன்னா, அவங்க நல்லா சம்பாதிக்க முடியுமா? நல்ல ஒரு வேலைய கொண்டு போய் சேர்க்க முடியுமா? முடியாது. தலைமை எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா, கரெக்ட்டா இருக்கணும். ஒரு குடும்பத்துல அப்பாவும், அம்மாவும் கரெக்ட்டா இருந்தாங்க வச்சுக்கோங்களேன், அந்த பிள்ளைகளும் சரி, அவர்களுடைய சந்ததியினரும் சரி, சூப்பரா இருப்பாங்க. பெற்றோர்களே வந்து பாத்தீங்கன்னா, சோம்பேறித்தனமா இருந்தாங்கன்னா, ஒரு எந்த ஒரு வேலையும் செய்யாம, மொபைலையே பார்த்துக்கிட்டு, குழந்தைகள் இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. குழந்தைகள் இருப்பாங்க. குழந்தைங்கள போயிட்டு அ அ அ திட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஏன் அப்டின்னா, நல்ல காரியங்களுக்கு திட்ட மாட்டாங்க. என்ன மொபைல் பார்க்க விடல, என்ன டிவி பார்க்க விட மாட்டேன்றீங்க. அந்த ஒரு காரணத்துக்காக வந்து போய் குழந்தைகள் மேல எரிஞ்சு விழுந்துகிட்டு இருப்பாங்க. நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன வேலை செய்ய விட மாட்டேன்றாங்க. அந்த காரணத்துக்காக தாண்டி, நான் மொபைல் பார்க்குறேன். நான் டிவி பார்க்குறேன். என்ன நிம்மதியா டிவி பார்க்க விட மாட்டேன்றீங்க. அதுக்காகலாம் குழந்தைகள் இடத்துல சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் குழந்தைகள் பார்த்து வளரும். எதிர்காலத்துல அவங்களுடைய லைஃப்பும் இதனால வந்து பாதிக்கப்படும். முடிஞ்ச அளவுக்கு பெற்றோர்கள் நம்ம குழந்தைகள் இடத்துல அதிகமா கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து போதிக்கணும். அவர்கள் இடத்துல நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நல்ல ஒரு விஷயங்கள கற்றுக் கொடுங்க. கெட்ட வார்த்தைகள பேசாதீங்க. பிள்ளைகள் முன்னாடி சண்டை போடாதீங்க. அவங்க நம்மள பார்த்து வளர்றாங்க. நம்ம என்னென்ன பண்றோமோ, அத பார்த்து வளரும்போது, நம்ம நல்ல காரியங்கள பண்ணா, அவங்க அவங்க மனசுல நல்லத கெட்ட காரியங்கள பண்ணா, அத பார்த்து அவங்க வளரும்போது, அவங்களுக்கும் அது வந்து பெரிய ஒரு பாதிப்ப உண்டு பண்ணும். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் வசனம் 10லிருந்து 12. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் வசனம் 10லிருந்து 12. நீ என்னை அசட்டை பண்ணி, ஏத்தினான உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால், பட்டயம் என்றென்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலக மாட்டார். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டிலிருந்தே பொல்லாப்பை உன் மேல் எழுப்ப பண்ணி, உன் கண்களுக்கு முன்பாக உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத் அடுத்திருப்பவனுக்கு கொடுப்பேன். அவன் இந்த சூரியனின் வெளிச்சத்திலே உன் ஸ்திரீகளோடே சயனிப்பான். நீ அந்த காரியத்தை ஒளிப்பிடத்தில் செய்தாய். நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேலர் எல்லாருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்ய செய்விப்பேன் என்றார். பாருங்க, இங்க தாவீது வந்து ஒரு மிகப்பெரிய அது ஆக்சுவலா தாவீது வந்து பாத்தீங்கன்னா, தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் தான். அவன் பண்ண முக்கியமான ஒரு மிகப்பெரிய தப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உரியாவுடைய மனைவியின் இடத்துல பிரவேசித்தது. அவனுக்கு நல்லா தெரியும் தேவனுடைய கட்டளை என்ன அப்படின்னு. பிறனுடைய மனைவியை நம்ம வந்து நேசிக்கவும் கூடாது. நம்ம வந்து தப்பான எண்ணத்துல நம்ம வந்து பார்க்கவும் கூடாது. ஆனா, தாவீது பண்ண ஒரு தப்பான காரியங்கள் என்ன தெரியுமா? உரியாவ கொலை பண்ணிட்டு, அவனுடைய மனைவியின் இடத்துல பிரவேசிச்சான். பத்சேபாள் அவங்க அவங்க மனைவி பேரு. அது கர்த்தருக்கு வந்து அதுக்கு அந்த பத்சேபாளுக்கும் தாவீதுக்கும் ஒரு குழந்தை பிறக்குது. கர்த்தர் வந்து அந்த விஷயத்த அப்படியே கண்டு காணாத மாரி விடல. தகப்பன் ஒரு இது தாவீது ஒரு பாவம் பண்ணிட்டான்.
அவன் அவன் பண்ண பாவத்தினால அந்த குழந்தை மீது அந்த பாவம் வந்து சுமரல. அந்த அந்த பாவத்தினால அந்த குழந்தையானது பாதிக்கப்படுது. நல்லா யோசிச்சுக்கோங்க. தாவீது வந்து தப்பு பண்ணியிருக்கான். அந்த குழந்தையின் மீது அந்த பாவம் வந்து சுமரல. அந்த பாவத்துக்கு பதிலா அந்த குழந்தையானது பாதிக்கப்படுது. பிதாவானவர் அந்த குழந்தையை அடிக்கிறார். அந்த குழந்தை மாண்டு போகுது. அதனால அந்த குழந்தை வந்து நியாய தீர்ப்பு அன்னைக்கு தாவீதுடைய பாவங்கள் வந்து உன் மேல இருக்கு. நீ வந்து நரகத்துக்கு போகணும் அப்படின்ட்டு அந்த நியாய தீர்ப்பு வந்து கர்த்தர் குடுப்பாரா? குடுக்க வாய்ப்பில்ல. அந்த குழந்தை எந்த ஒரு தப்புமே பண்ணல. அவங்க அப்பா இந்த தப்பு பண்ணியிருக்காங்கிறது கூட அந்த குழந்தைக்கு தெரியாது. நான் தப்பான விதத்துல பிறந்திருக்கேன்னு கூட அந்த அந்த ஒரு அறிவே இல்லாம அந்த குழந்தை வந்து இறந்துருச்சு. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வந்து வர்றதுக்கு அலோவ் பண்ணுங்க. பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களோடே அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தை நரகத்துக்கு போக வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா இல்ல. சோ நாம வந்து எப்பவுமே நம்ம ஒரு தப்பு பண்றதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்க மாட்டோம். அந்த நேரத்துல நாம சந்தோஷமா இருக்கிறோமா? நாம நான் பண்ற இந்த தப்புனால நான் இப்ப சந்தோஷமா இருக்கிறேனா? அப்படிங்கிறத யோசிப்போம் தவிர, நான் பண்ற தப்புனால என்னுடைய பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்களா? என்னுடைய உற்றார் உறவினர்கள் பாதிக்கப்படுகிறாங்களா? என்னுடைய மனைவி பாதிக்கப்படுகிறார்களா? மனைவி தப்பு பண்ணும்போது கூட நம்மளுடைய கணவர் இதனால பாதிக்கப்படுவாரா? நம்ம கணவருக்கு நல்ல பேர் கொண்டு வருவோமா? நம்மளுடைய பெற்றோர்களுக்கு நல்ல ஒரு பேர் கொண்டு வருவோமா? என்னுடைய பிள்ளைகள் இதனால பாதிக்கப்படுமாங்கிறது யாருமே யோசிக்கிறது கிடையாது. இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா, தாவீது அந்த மாரி யோசிக்காம தப்பு பண்றாரு. ஆனா கர்த்தர் சும்மா விடுவாரா? கர்த்தர் சும்மா விட்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தர் வந்து இந்த காரியத்த சரி ஓகே. தாவீது வந்து என்னுடைய இருதயத்திற்கு ரொம்ப ஏற்றுவேன். சரி ஒரு தப்பு தானே பண்ணிட்டான். அதனால சொல்லிட்டு அந்த குழந்தைய நம்ம மன்னிச்சு விடலான்னு கர்த்தர் விடல. அப்படி விட ஆரம்பிச்சாருன்னா, எல்லாருக்குமே அது வந்து ஒரு பாடமா அமையாது. எல்லாருமே தப்பு பண்ண ஆரம்பிப்பாங்க. எல்லாருமே பிறனுடைய மனைவியை நேசிக்க ஆரம்பிப்பாங்க. தப்பு பண்ண ஆரம்பிப்பாங்க. இது நல்ல ஒரு பாடமா அமையணும் அப்படிங்கிறதுக்காக தான் கர்த்தர் வந்து அந்த குழந்தைய அடிச்சார். நீ எப்படிப்பட்ட என்னுடைய மனதுக்கு ஏற்றவனா இருந்தாலும் சரி, நீ தப்பு பண்ணா பண்ணது. ஆனா, இங்க எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலியமா கர்த்தர் வந்து அருமையான விஷயத்த இப்ப நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்புக்கு ஒரு பதில் டைரக்ட்டா குடுத்திருக்கிறார். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் வசனம் 19, 20. பெற்றோர்களுடைய பாவங்கள் பிள்ளைகள் மேல் சுமருமா அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழாக நாம் இப்போ தேவனுடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டு வருகிறோம். அதற்கு உண்டான விடைய எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலியமா கிளியரா சொல்லிட்டார். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் வசனம் 19, 20. குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமக்க வேண்டியதில்லையா என்று நீங்கள் கேட்பீர்களானால், குமாரன் நியாயத்தையும் நீதியையும் செய்து என் கட்டளைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தபடியினால் அவன் பிழைக்கவே பிழைப்பான். பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லை. தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தையும் சுமப்பதில்லை. நீதிமானுடைய நீதி அவன் மேல் தான் இருக்கும். துன்மார்க்கனுடைய துன்மார்க்கமும் அவன் மேல்தான் இருக்கும். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இன்னைக்கு உண்டான தலைப்புக்கு உண்டான விடைய இந்த வசனத்தினால கர்த்தர் கிளியரா நமக்கு சொல்லிட்டார். குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமக்க வேண்டியதில்லை என்று கேட்பீர்களானால், குமாரன் நியாயத்தையும் நீதியும், அதாவது அப்பா தப்பு பண்ணியிருக்கிறார். அப்பா வந்து அக்கிரமம் பண்ணியிருக்கிறார். பிள்ளைகள் நம்ம அப்பா பண்றது தப்பு. நம்ம அப்பா தப்பு பண்ணியிருந்தாலும் நாம அந்த தப்புல நடக்காம நாம வந்து கர்த்தருக்கு பிரியமா நடந்தா வச்சுக்கோங்க, தகப்பனுடைய அக்கிரமம் பிள்ளைகள் மேல எப்பவுமே வராது. ஏன்னா அந்த அந்த பிள்ளைகள் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மெச்சூர்ட் மைண்டா இருந்து அந்த அப்பா பண்ண தப்பு நாமும் பண்ணக்கூடாது அப்படிங்கறத உணர்ந்து நல்லது பண்ண ஆரம்பிக்கும். நீதிமானுடைய நீதி அவன் மேல் தான் இருக்கும். இல்ல அப்பாவும் தப்பு பண்ணியிருக்காரு, நானும் தப்பு பண்றேன் அப்படின்னா அவனுடைய அதே அக்கிரமம் இவனுக்கும் வந்து வந்து சேரும். பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். எந்த ஒரு ஆத்மா பாவம் செய்கிறதோ அந்த ஆத்மா சாகும். கிளியரா சொல்லிட்டான். அப்பா செய்யற பாவம் அதுக்குண்டான ஒரு நியாய தீர்ப்பானதே இருக்கு. அதே போல பிள்ளைகள்
அவங்க செய்யற பாவத்துக்கு அதற்குண்டான நியாய தீர்ப்பானது இருக்கு. அப்பா செஞ்ச பாவத்துக்கு நான் வந்து அதுக்கு வந்து ஒரு ஆக்கினை தீர்ப்படையணும்னா அது கண்டிப்பா இல்ல. யார் யார் தப்பு செய்யறாங்களோ அதற்குண்டான தப்புக்கு தான் கர்த்தரிடத்துல இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையின் போது நம்ம கணக்கு ஒப்புவிக்கணும். நான் எங்க அப்பா செஞ்ச தப்புக்கு நான் வந்து கணக்கு ஒப்புவிக்க முடியாது, கூடாது. அப்படி இருக்கும் பொழுது எந்த ஒரு ஆத்துமா பாவம் செய்யுதோ அந்த ஒரு ஆத்துமா தான் சாகும். எரேமியா தீர்க்கதரிசின்னு சொல்றாரு பாருங்க. எரேமியா 31ஆம் அதிகாரம் வசனம் 29, 30. அந்த பழைய ஏற்பாட்டின் காலத்துல வந்து ஒரு பழமொழி இருக்கு. அவங்க அவங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா, அந்த யூத மக்கள், இஸ்ரவேல் மக்கள் இடத்துல ஒரு பழமொழி இருக்கு. என்ன பழமொழி அப்படின்னா, எரேமியா 31ஆம் அதிகாரம் வசனம் 29, 30. தகப்பன்மார் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் பூசி போயின என்று அந்நாட்களில் சொல்ல மாட்டார்கள். இங்க வந்து பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல வந்து இப்படிப்பட்ட ஒரு பழமொழி இருந்திருக்கு. திராட்சை காய்களை தின்றார்கள். யாரு? தகப்பன்மார். பிள்ளைகளின் பற்கள் பூசி போயின. அதாவது தகப்பன் பண்ண பாவத்துக்கு பிள்ளைகள் வந்து அந்த பாவத்தை சுமந்துகிட்டு இருக்காங்க. அதாவது பிள்ளைகள் இடத்துல அந்த பாவம் போய் சேரும் அப்படின்ட்டு பழைய ஏற்பாட்டுல ஒரு பழமொழி. அதுக்கு 30வது வசனத்திலேயே கிளியரா சொல்றாரு பாருங்க. அவனவன் தன் அக்கிரமத்துக்காகவே சாவான். எந்த மனுஷன் திராட்சை காய்களை தின்பானோ அவனுடைய பற்களே பூசிப்போம். அப்பா திராட்சை காய்களை சாப்பிட்டாருன்னா அவருடைய பல்லுதான் பூசிப்போம். ஆனா அவங்களுடைய பழமொழி எப்படின்னா, அப்பா திராட்சை காய்களை சாப்பிட்டா பிள்ளைகளோட பற்கள் வந்து பூசி போகும் அப்படிங்கிற ஒரு தப்பான ஒரு பழமொழிய அந்த காலத்துல வைத்திருக்காங்க. அதுக்கு எரேமியா தீர்க்கதரிசி கிளியரா சொல்லிட்டார். அவனவன் தன் அக்கிரமத்துக்காகவே சாவான். எந்த மனுஷன் திராட்சை காய்களை தின்பானோ அவனுடைய பற்களே பூசிப்போம். நீ தப்பு பண்ணா உனக்குதான் அது வந்து சேரும். நீ வந்து தப்பான அந்த திராட்சை காயை வந்து இது பண்ணினா உன்னுடைய பற்கள் தான் பூசிப்போம். குழந்தைங்களுக்கு வந்து அந்த எந்த ஒரு பாதிப்பும், அதாவது அவங்களுடைய இடத்துல அந்த பாவம் வந்து சேராது. ஆனா அதனால அவங்க பாதிக்கப்படுவாங்க. நான் உங்களுக்கு நிறைய உதாரணம் கூட நான் வந்து சொல்லியிருக்கேன். ஒரு குடும்பத்துல தலை கரெக்டா இருந்தாருன்னா அந்த குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருப்பாங்க. அதை பார்த்து வளருவான். அப்பா வந்து ஒரு 3 வேளை நல்லா சூப்பரா ஜெபிக்கிறார், பைபிள் வாசிக்கிறார் ஒவ்வொரு நாளும். பிள்ளைகள் அதை பார்த்து வளருவான். இதெல்லாம் நம்ம பண்ணணும். அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை அதை பார்த்து வளரும் போது கர்த்தர் ஆட்டோமேட்டிக்கா அவர்களை வந்து உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். நம்ம பாக்குறோம் இந்த உலகத்துல பணக்காரர்கள் பணக்காரன் ஆகிட்டே இருப்பான், ஏழைகள் ஏழைகள் ஆயிட்டே இருப்பான். எதனால அப்படிங்கிறது நம்ம வந்து யோசிக்கணும். அவங்க அவங்க பெற்றோர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய எண்ணங்கள், செயல்கள் எல்லாமே உயர்ந்தவைகளா இருக்கும். ஏன்னா அந்த அவங்க பிள்ளைகள் வந்து பாத்தீங்கன்னா அதை பார்த்து வளர்றாங்க. அவங்க அப்பா என்ன மாதிரியான ஒரு வேலையை செய்கிறார், எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றார், சோம்பேறித்தனமா இருக்கிறாரா, இன்னும் காலையில சீக்கிரமா எந்திரிச்சு நல்லா எக்ஸசைஸ் பண்ணி நல்ல பழக்க வழக்கங்களை, நல்ல உணவுகளை வந்து சாப்பிடுறாரா, இது எல்லாமே அவங்க பார்த்து ஆட்டோமேட்டிக்கா வளர்றான். நாம என்ன பண்றோம்? கையில கொஞ்சம் காசு வந்துச்சுன்னா போதும், கண்டது கழுதையும் சாப்பிடுறோம், உடம்ப பெருத்துக்கிறோம், ஓடி ஆடி வேலை செய்யறது கிடையாது, உட்கார்ந்த இடத்துல இருந்து வேலை செய்யறது, காலையில சீக்கிரமா எந்திரிக்கிறது கிடையாது, சுறுசுறுப்பா இருக்கிறது கிடையாது, பைபிள் வாசிக்கிறது கிடையாது, ஜபம் பண்றது கிடையாது, பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு பெற்றோர்களா முன்மாதிரியா இருக்கிறது கிடையாது. அப்படி இருந்தா அந்த குடும்பத்துல எப்படி கர்த்தர் வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார்? உபவாசம் இருக்கிறது கிடையாது. இப்படி வந்து பாத்தீங்கன்னா கர்த்தர் அந்த குடும்பத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பாரு நம்ம எப்படி எதிர்பார்க்கணும்? நம்ம சைட்ல இருந்து நம்ம என்ன எஃபர்ட் போட்டிருக்கோம் அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். உபாகமம் 24ஆம் அதிகாரம் வசனம் 16. உபாகமம் 24ஆம் அதிகாரம் வசனம் 16. பிள்ளைகளுக்காக பிதாக்களும் பிதாக்களுக்காக பிள்ளைகளும் கொலை செய்யப்பட வேண்டாம். அவனவன் தன் தன் பாத்திரம் மட்டும் அவனவன் கொலை செய்யப்பட வேண்டும். அப்போ
முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, இந்த நியாயப்பிரமாண கட்டளைக்கு முன்பாக என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் மக்கள், அப்பா தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா, பிள்ளைகளையும் சேர்த்து கொன்னுடுவாங்க. ஆனா பிள்ளைகள் எந்த ஒரு தப்பும் பண்ண பண்ண மாட்டாங்க. பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. அதே போல பிள்ளைகள் பண்ண தப்புக்கு பெற்றோர்களும் சேர்ந்து பாதிக்கப்படாங்க. அப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா, கர்த்தர் வந்து கட்டளை கொடுத்ததுக்கு பிறகு அந்த மாரி பண்ணவே கூடாது. ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, அப்பா பண்ண தப்புனால பிள்ளைகளையும் சேர்த்து கொன்னுருக்காங்க இஸ்ரவேல் மக்கள். அந்த கட்டளை வந்ததுக்கு பிறகு ஒரு காலகட்டத்துல ஒரு ராஜா, யூதருடைய ராஜா அமத்சியான்னு சொல்லிட்டு ஒருத்தரு, அவர் வந்து தன்னுடைய தகப்பன ஒருத்தர் வந்து கொன்னுடுவாரு. அமத்சியா ராஜாவுடைய அப்பாவ, அவரும் ஒரு ராஜாவா தான் இருந்திருக்கிறார். அவர் வந்து ஒருத்தர் கொன்னுடுவார். அவர போய் பழி வாங்கும்போது, அவன மாத்திரம் தான் கொல்வார். அவனுடைய பிள்ளைகளையும் சேர்ந்து கொள்ள மாட்டார். ஏன் அப்படின்னா, கட்டளையானது முன்னாடியே சொல்லப்பட்டிருக்கு. யார் யாரு உடைய ஆ ஆ கொன்னிருக்காங்களோ, அவங்கள மாத்திரம் தான் கொல்லணும். அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா, அவங்க பிள்ளைகள வந்து கொல்லக்கூடாது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு கட்டளை. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கொலைக்கு கொலை. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டினுடைய கட்டளை. இது வந்து பாத்தீங்கன்னா, இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்துல இந்த மாதிரி கிடையவே கிடையாது. நாம போயிட்டு அடிக்க அடி, குத்துக்கு குத்து அந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். இது வந்து பழைய ஏற்பாட்டின் காலத்துல கர்த்தர் எங்களுக்கு இந்த மாரி ஒரு கட்டளைய குடுத்திருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த கட்டளை வர்றதுக்கு முன்னாடி அவங்க ரொம்ப காட்டு மிராண்டித்தனமா இருந்திருக்காங்க. ஒரு குடும்பத்துல ஒரு தகப்பன் தப்பு பண்ணா, அவங்க குடும்பம் கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா, அடிச்சு கொன்னுருக்காங்க. இதெல்லாம் பண்ணாதீங்க. அவங்களுக்கு வந்து எடுப்பிலேயே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு அவங்க பாரமா இருக்கிற ஒரு கட்டளைய குடுக்கல. என்ன கட்டளை குடுத்திருக்கிறாருன்னா, அவங்க அ பிள்ளைகளுக்காக பிதாக்களும், பிதாக்களுக்காக பிள்ளைகளும் கொலை செய்யப்பட வேணாம். அவனவன் செய்த பாவத்துக்கு அவனவன் கொலை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு. பிதாக்கள் தப்பு பண்ணியிருக்கான். பிதாக்கள மாத்திரம் நம்ம வந்து கொண்டு போடணும். மத்தபடி பிள்ளைகள விட்டுடுங்க அப்படின்னு. 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் வசனம் 6ல கூட சொல்றாரு பாருங்க. கொலை செய்தவர்களின் பிள்ளைகளையோ அவன் கொல்லவில்லை. யாரு? அமத்சியா ராஜா. அவனுடைய அப்பாவ வந்து ஒருத்தர் வந்து கொலை பண்ணிட்டாரு. அவன் இடத்துல போய் திரும்ப அவன் வந்து பழி வாங்குறான். அந்த டைம்ல வந்து சொல்றாரு பாருங்க, கொலை செய்தவர்களின் பிள்ளைகளையோ அவன் கொல்லவில்லை. பிள்ளைகளின் நிமித்தம் பிதாக்கள் கொலை செய்யப்படாமலும், பிதாக்களின் நிமித்தம் பிள்ளைகள் கொலை செய்யப்படாமலும், ஒவ்வொருவரும் தன் தன் பாவத்தின் நிமித்தம் கொலை கொலை செய்யப்பட வேண்டும் என்று எழுதியிருக்கிற நியாயப்பிரமாணம் புஸ்தகத்தின்படி செய்தான். இந்த நியாயப்பிரமாணம் புஸ்தகம் எங்க? உபாகமம் 24ஆம் அதிகாரம் வசனம் 16ல வாசிக்கிறோம்ல, அதுதான் நியாயப்பிரமாண புஸ்தகத்துல நம்ம வந்து வாசிக்கிறோம். அதுக்கேத்த மாதிரி அமத்சியா ராஜா வந்து இங்க நடந்து கொண்டார். பழைய ஏற்பாட்டில எக்கச்சக்க இஸ்ரவேல் மக்கள், யூத மக்கள்லாம் வராங்க. சாரி, மக்கள்ன்ற பாரு, ராஜாக்கள் வராங்க. அந்த ராஜா ஒரு தப்பு பண்றாரு அப்படின்னா, அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே வந்து தப்பு பண்ணுவாங்க. விக்கிரகத்த வணங்குனாங்க. விக்கிரகத்த வந்து ஒரு ராஜா வந்து வணங்க சொல்றாரு. ரெகோபயாம் அப்படின்ட்டு. யெரொபெயாமோ, ரெகோபயாமோ. அந்த ராஜா வந்து வணங்க சொல்றாரு. அப்படி இருக்கும்பொழுது அந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களும் வந்து பாத்தீங்கன்னா, ராஜாவினுடைய கட்டளையினால வணங்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ராஜாவுடைய பிள்ளைகளும் அதே போல ஒரு சில பேர் அந்த மாரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்த ஜெனரேஷன் அந்த மாரி பண்ணுது. விக்கிரகத்த வணங்கிட்டு இருக்காங்க. இஸ்ரவேல் இது தேவனுடைய சொந்த ஜனம். அதனால தான் தேவன் வந்து பாத்தீங்கன்னா, அவர்கள அடிமையா கொண்டு போயிட்டார். யார் மூலியமா? நேபுகாத்நேசர் மூலியமா அடிமைத்தனமா பண்ண வச்சுட்டாங்க. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் வசனம் 6, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. அவன் முதிர் வயதிலும் அவன் அதை விடாதிருப்பான். அப்போ பெற்றோர்களுடைய பாவங்கள் பிள்ளைகளுக்கு வராது. ஆனா அதனுடைய பாதிப்பு, அதனுடைய தாக்கம் பிள்ளைகளிடத்துல இருக்கு. நாம நினைப்போம், என் என் பையன் எந்த ஒரு தப்பையுமே பண்ண தப்பெல்லாம் நான் தான். அவனையே வந்து கர்த்தர் வந்து சோதிக்கிறார். ஏன் அப்படின்னா, நம்மள பார்த்துதான் அந்த குழந்தை வளருது. நம்மள பார்த்துதான் அந்த குழந்தை வளருது. நாம எப்படி இருக்கோமோ அதுக்கேத்த மாதிரி தான் நெறைய பேர் சொல்லுவாங்க. அவங்க அப்பா மாதிரியே இருக்கான்ப்பா இவன். செயல்லயும் சரி, எல்லா விஷயத்திலயும் சரி, அவங்க அப்பா மாதிரியே இருக்கான். அவங்க அம்மா மாதிரியே இருக்கான். என்னதான் வந்து பாத்தீங்கன்னா, பிள்ளைகள் இருந்தாலும் அவங்க வந்து நம்மள மாதிரி தான் வளருவாங்க.
நாம அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகளை அவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்தணும். அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீட்டு வேலை எல்லாமே சொல்லி என் பொண்ணு வந்து ரொம்ப படிக்கிறா. படிக்கிற பொண்ணு எதுக்கு நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணணும்? என் பையன் ரொம்ப படிக்கிறான். அவனுக்கு எதுக்கு நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணணும்? எல்லா வேலையும் நானே பண்றேன் அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு நினைச்சிடாத. வீட்டு வேலை எல்லா வேலையும், காட்டு வேலையும், வீட்டு வேலையும் எந்த ஒரு வேலையா இருந்தாலும் அவர்கள அடம் பிடிச்சு ஏதாச்சும் கேட்டாலும் கூட அதுக்கு வாங்கி கொடுக்க தேவையில்லை நான். எல்லா விஷயத்தையும் அடம் பிடிச்சு வாங்குவாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் வசனம் 7. 1000 யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் வசனம் 7. 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவராகவும், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவராகவும், குற்றமுள்ளவர்களை குற்றமற்றவர்களாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராகவும் இருக்கிறார். இதுதான் நம்ம வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து வாசிச்சு நினைக்கிறேன். இங்க வந்து இங்கேயும் அதைதான் வந்து சொல்றாரு. பிள்ளைகள் பெற்றோர்களுடைய பாவங்கள் பிள்ளைகளை வந்து பாத்தீங்கன்னா அதிகமா தாக்கும். இஸ்ரேல் மக்கள் செய்த அந்த பாவம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அந்த பிள்ளைகளும் சேர்ந்த மாதிரி அவங்க செய்யறாங்க. அப்பா வந்து விக்கிரகத்தை வணங்குறாரு, தேவனுக்கு முதுக காட்டுறாரு, விக்கிரகத்தை முகத்தை காட்டுறாரு. சூரியன் சந்திரனை எல்லாத்தையும் வணங்குறாங்க. சிருஷ்டிகரை செய்யாமல் சிருஷ்டியை வந்து சேவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கேயும் இப்பவும் அந்த இந்த காலத்துல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உலகத்தார் எப்படி இருக்கிறாங்களோ அதைதான் வந்து அவங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, என் பிரதர் என் வாழ்க்கையில எந்த ஒரு நிம்மதியுமே இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க என்ன பண்றீங்களோ அதேதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகளும் பண்ணிட்டு இருப்பாங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனம் 18, 19. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனம் 18, 19. உங்கள் முன்னோர்கள் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அறிவுள்ள வஸ்துக்களாகிய வெளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் பாருங்க. முன்னோர்கள் முன்னோர்கள் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போடுவாங்க. அதை வந்து அப்படியே கெட்டியமா பிடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தையை அத அத வந்து கேட்கவும் மாட்டாங்க. அப்படியே கேட்டாலும் அதை கெட்டியமா புடிச்சுக்க மாட்டாங்க. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. பழைய காரியங்களை எடுத்து போட்டுரு. கிறிஸ்துக்குள்ள இருக்கிற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது சிருஷ்டியா இருக்கு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை வந்து விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். ஆனா அவர் வந்து இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பாவமும் பண்ணல. இந்த உலகத்துல பாவம் பண்ணது பாத்தீங்கன்னா ஆதி முதல் கொண்டு இப்போ வரைக்குமே நாம தான் பாவம் பண்ணியிருக்கோம். இந்த உலகத்துல மனுஷனா பிறந்த ஒரே ஒரு மனுஷன் வந்து இது வரைக்கும் எந்த ஒரு பாவமே பண்ணல. தாவீதுடைய பிள்ளை இறந்து போச்சுல, அதே போலதான் அந்த அந்த குழந்தை எந்த ஒரு பாவமே பண்ணல. இயேசு கிறிஸ்துவும் எந்த ஒரு பாவமே பண்ணல. நாம பண்ண பாவத்தினால அவர் அவர் வந்து பாதிக்கப்படுகிறார். அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துக்கு வந்து நம்மளுடைய பாவத்தை சுமந்து தீர்த்திருக்கிறார். தாவீது பண்ண தப்புனால அந்த அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பாவமும் பண்ணல. இருந்தாலும் அந்த அந்த பாதிப்பு அந்த குழந்தையின் மீது வந்து இப்ப நாம பாவம் பண்ணியில்ல, ஆதாம் வந்து பாவம் பண்ணியில்லன்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்திருக்க தேவையில்ல. நமக்காக கஷ்டப்பட்டிருக்கவும் தேவையில்ல. நமக்காக பாடு, மரண அ அ அ பாடு, பாடுகள், அவமானம் எல்லாமே பட்டு அவரு வந்து மரணத்தை எய்தியிருக்க தேவையில்ல. பாவம் எப்ப பொறந்ததோ, அப்போ வந்து பாத்தீங்கன்னா, அதனுடைய பாதிப்பு யார் இடத்துல வந்து சேர்ந்ததுன்னா, இயேசு கிறிஸ்துவின் இடத்துல. அப்போ எந்த அளவுக்கு நாம நன்றி உள்ளவர்களா நம்ம இருக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்துல வந்து நமக்காக அவர் மாண்டார். நம்மளுடைய பாவங்களை அவர் வந்து சிலுவையில சுமந்து தீர்த்தார். அப்ப எந்த அளவுக்கு நாம அவருக்கு உண்மை உள்ளவர்களா இருக்கணும் அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கு. ஏசாயா 65ஆம் அதிகாரம் வசனம் 6, 7. ஏசாயா 65ஆம் அதிகாரம் வசனம் 6, 7. இதை எனக்கு முன்பாக எழுதியிருக்கிறது. நான் மௌனமாயிராமல் உங்கள் அக்கிரமங்களையும் உங்கள் பிதாக்களுடைய அக்கிரமங்களையும் சேர்த்து பழிவாங்குவேன். அவர்கள் மலைகளின் மேல் தூபம் காட்டி மேடுகளின் மேல் என்னை நிந்தித்தபடியினால் அவர்களுடைய முந்தின செய்கைகளே பலனை அவர்கள் மடியிலே அழைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, இஸ்ரேல் மக்கள் என்னதான் கர்த்தர் இடத்துல எவ்வளவோ ஆசீர்வாதத்தை பெற்றாங்க. நல்லா செழிப்பா வாழ்ந்தாங்க. நீங்க பழைய ஏற்பாட்டுக்கு அந்த புஸ்தகம் ஃபுல்லா வாசிங்க அப்படின்னா கர்த்தர் வந்து அந்த அளவுக்கு தங்க தட்டுல தாங்குற மாதிரி அவங்களை தாங்கி. ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா விக்கிரகத்தை தேடி அதுக்கு தூபம் காட்டி பின்வாங்கி போயிருக்காங்க. அவங்க பண்றதை அப்படியே பிள்ளைகளும் பார்த்து வளர்ந்துருக்காங்க. அதெல்லாம் கர்த்தருக்கு பார்க்கும்போது அது எந்த அளவுக்கு எரிச்சல் மூட்டுற ஒரு விஷயமா இருக்கும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கிறிஸ்துக்குள்ள இருக்கிறாங்க.
அவங்களுக்கு கிறிஸ்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா பாடுகள், அவமானங்கள் வரும். அவங்க வந்து எல்லாமே நல்ல காரியங்களா நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து வராங்க. நல்ல காரியங்கள் நடக்கும். ஆனா அதுக்கு முன்பாக நிறைய சோதனைகள், வேதனைகள வந்து தாங்கணும். ஆனா அது தாங்க மனதில்லாம நிறைய பேர் பின்வாங்கி போயிடுறாங்க. பழைய மாதிரி அவங்க வந்து பாத்தீங்கன்னா, விக்கிரகத்துக்கு போயிடுறாங்க. அது வந்து என்ன சொல்றது? ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு கர்த்தர் வந்து நிறைய ஆசீர்வாதத்த கர்த்தர் கொடுக்கிறார். நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் வந்து 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம் நம்ம வாசிக்கும் பொழுது, ஆ 7 சபைகளுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலனாகிய யோவான் மூலியமா நிறைய தீர்க்க தரிசன விஷயங்கள வந்து சொல்லுவார். 7 சபைகள். அந்த 7 சபைகளுக்கு மாத்திரம் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் சொல்லல. அது நம்மளுடைய சபையும் சேர்ந்து நம்மளுடைய சபையிலயும் வந்து பாத்தீங்கன்னா, அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கு. ஆனா, அந்த கஷ்டங்கள் எல்லாம் தாண்டி யாரு ஜெயம் கொள்கிறார்களோ, அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஜீவகிரீடம் கொடுக்கிறேன்றாரு. மறைவான மன்னாவ கொடுக்கிறேன்றாரு. இன்னும் வெண்மையான ஆடையை கொடுக்கிறேன்றார். இன்னும் நிறைய காரியங்கள வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா, ஆசீர்வாதத்த கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். நாம அதற்காக நம்ம வந்து பொறுமையா வெயிட் பண்ணணும். இங்கேயும் வந்து பாருங்க, கர்த்தரிடத்துல நேரடியா அற்புதங்கள நேரடியா பார்த்து, ஆ ஆ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா, வழி விலகி போயிருக்காங்க. 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் வசனம் 21லிருந்து 23. இஸ்ரவேலர் 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் வசனம் 21லிருந்து 23. இஸ்ரவேலர் தாவீது வம்சத்தை விட்டு பிரிந்து நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமை ராஜாவாக்கினார்கள். அப்பொழுது யெரொபெயாம் இஸ்ரவேலை கர்த்தரை விட்டு பின்வாங்கவும் பெரிய பாவத்தை செய்யவும் பண்ணினான். அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் யெரொபெயாம் செய்த எல்லா பாவங்களிலும் நடந்து கர்த்தர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரர் எல்லாரையும் கொண்டு சொல்லியிருந்தபடி அவர்களை தமது சமூகத்தை விட்டு அகற்றுகிற வரைக்கும் அவைகளை விட்டு விலகாதிருந்தார்கள். இப்படி இஸ்ரவேலர் தங்கள் தேசத்தினின்று அசரியாவுக்கு கொண்டு போகப்பட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள். பாருங்க, ஆஹ் ஆஹ் தாவீது பிறகு சாலமோன் வராரு. சாலமோனுக்கு பிறகு அவனுடைய பையன் ரெகொபெயாம் வரான். அந்த ரெகொபெயாம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா தேசம் வந்து இரண்டாக பிரிகிறது. இஸ்ரேல் மக்களா ஒரு சில பேர் பிரிகிறாங்க, யூத மக்களா ஒரு சில பேர் பிரிகிறாங்க. இஸ்ரேல் மக்களை வந்து யார் வழி நடத்துறா அப்படின்னு பார்க்கும்போது இந்த நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாம். அவன் வந்து என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் மக்களுக்கு விக்கிரகத்தை வணங்கறதுக்கு கட்டாயப்படுத்துறான். ஏன் அப்படி ஏன் அப்படி பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா இங்க இருக்கிற இஸ்ரவேல் மக்கள் எல்லாருமே யூதா தேசத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய கோயில் இருக்கு, மண்டபம் இருக்கு. அங்க போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இஸ்ரவேல் தேசத்திலேயே ஒரு ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்றான். இததான் நீங்க வணங்கி ஆகணும் அப்படின்னு. மக்களும் அதை பார்த்து வளர்றாங்க. இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அவங்க ஒரு ஒரு ராஜா பண்ற ஒரு தப்பு பண்றாரு. அவனுடைய பிள்ளைகளும் வந்து பாத்தீங்கன்னா ஜெனரேஷனாக அதே தப்பு பண்றாங்க. அவன் பண்ண அந்த பாவம் வந்து பாத்தீங்கன்னா, அது அவங்க மேல டைரக்டா வந்து சுமரல. அதனால அவங்க வந்து பாதிப்படைகிறாங்க. சோ நமக்கு கர்த்தர் வந்து நல்ல ஒரு ஞானத்தை, அறிவையும், புத்தியை கொடுத்திருக்கிறார். நம்ம அப்பா அம்மா நமக்கு கண்ணுக்கு முன்னாடி நம்ம தப்பு பண்ணாலும் அவர்களுக்கு நாம வந்து கேட்கணும். இதை வந்து வேதாகமத்துல இப்படி இருக்கே, நீங்க இந்த மாதிரி பண்ணலாமா? வேதாகமத்துல இப்படி இருக்கு, நீங்க இந்த மாதிரி பண்ணலாமா? கேட்கணும். இல்லைன்னா நாம வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் வழியில நாம வந்து இருக்கக்கூடாது. நிறைய நிறைய பிள்ளைகள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் இருக்காங்க. பெற்றோர்கள் வந்து இந்துவா இருப்பாங்க. பிள்ளைகள் வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரகசியமா சர்ச்சுக்கு போய் அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம நிறைய நல்ல காரியங்களை பண்ணியிருக்காங்க. அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கர்த்தர் வந்து அவர்களுக்கு நல்ல ஒரு மனமாற்றத்தை கொடுக்கிறார். நல்ல ஒரு வாழ்வை வந்து கொடுத்திருக்கிறார். அவர்களுடைய ஆத்மா எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோவான் 9ஆம் அதிகாரம் வசனம் 2-3. யோவான் 9ஆம் அதிகாரம் வசனம் 2-3. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். அங்க வந்து ஒரு குருடனா, ஒரு பிறவி குருடன் இருக்கான். அவன் எந்த ஒரு தப்பு பண்ணல. ஏன் பிறக்கும் போதே அவன் வந்து குருடனா பிறந்திருக்கணும்? ஒருவேளை அவங்க அப்பா அம்மா செஞ்ச பாவத்தினாலதான் அவன் வந்து அப்படி பிறவி குருடனா பிறந்திருக்கிறானா அப்படின்ட்டு இயேசு கிறிஸ்துனுடைய சீஷர்கள் கேட்பான். இயேசு கிறிஸ்து வந்து அதுக்கு வந்து சொல்லியிருப்பாரு பாருங்க.
அது இவன் செய்த பாவமும் அல்ல. 3வது வசனம். யோவான் 9ஆம் அதிகாரம் வசனம் 3. அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல. தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும் பொருட்டு அப்படின்னா, இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் வருவாரு. அவர் வர வரைக்கும் இவன் வந்து குருடனாதான் இருக்கணும். அவர் வந்துதான் இவனுக்கு சுகத்தை கொடுத்து அவனுடைய கண்ணை தெரிய வைக்கணும். அதை பார்த்து எல்லாரும் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கணும், தேவனை மகிமைப்படுத்தணும். இயேசு கிறிஸ்து மூலியமா தேவனை மகிமைப்படுத்தணும். இது வந்து ஏற்கனவே எழுதி வச்சுட்டார். யாரு? பிதாவாகிய பாருங்க, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இவன் இப்படி பிறந்தான். அப்போ நம்ம வாழ்க்கையில நமக்கு நேரிடுகிற கஷ்டங்கள் எல்லாருமே நமக்கு நன்மையாதான் முடியணும், நன்மையாதான் முடியும் அப்படிங்கறது நம்ம மனசுல நினைக்க வேண்டியது அவசியமாக. எந்த அளவுக்கு நம்ம தேவனிடத்துல கிட்டி சேரணும். நம்ம கஷ்டம் வரலன்னா நம்ம தேவனிடத்துல கிட்டி சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கஷ்டப்படுறோம், அப்போ அந்த நேரத்துல கர்த்தர் இடத்துல நம்ம கிட்டி சேர்றோம். கஷ்டப்படாத போது ஜாலியா இருக்கும். யார பத்தியும் கவலைப்படுறது கிடையாது. எனக்கு தேவையானது எல்லாமே இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம். நான் யாரையும் மதிக்க மாட்டேன். எங்க அப்பா அம்மா எனக்கு நல்ல ஒரு சொத்து சுகம் சேர்த்து வச்சிருக்கிறாங்க. எனக்கு வந்து ஏற்கனவே ரொம்ப பலமா இருக்கேன் நானு. எனக்கு நல்ல பவர் இருக்கு. நான் வந்து ஒரு அரசியல்ல இருக்கேன். எனக்கு வந்து எனக்கு கீழே நிறைய பேர் இருக்காங்க. அவங்க பார்த்துப்பாங்க. அப்படி எல்லாம் இருக்கும்போது கர்த்தரை நம்ம தேடுறதுக்கு வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம எல்லா சூழ்நிலையிலும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கர்த்தரை நம்ம தேடணும். அடுத்ததா கூட நம்ம வந்து வாசிக்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லா சாபங்களையும் அவர் வந்து எடுத்து போடக்கூடியவரா இருக்கிறார். பெற்றோர்களுடைய அவங்க பண்ண பாவங்கள் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இடத்துல வராது. அதனால பாதிப்பு கொண்டே இருக்கும். பட் ஸ்டில் இருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லா விதமான சாபத்தையும் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து போடக்கூடியவரா இருக்கிறார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். பாருங்க, பெற்றோர்களுடைய சாபம் பிள்ளைகள் இடத்துல வருமா? கண்டிப்பா வராது. பெற்றோர்களுடைய சாபம் பிள்ளைகள் இடத்துல வருமா? கண்டிப்பா வராது. ஏன் அப்படின்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். பாருங்க, பழைய ஏற்பாட்டின் காலத்துல என்ன இருக்கு? பெற்றோர்கள் செஞ்ச பாவம் வந்து பாத்தீங்கன்னா யாரு இது பண்ணுவோம், அது வந்து பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைகளும் பாதிக்கப்படும். ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அப்படிப்பட்ட ஒரு சாபமா மாறி அந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 17 நம்ம வந்து வாசிக்கும் பொழுது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். புது சிருஷ்டியா தான் இருக்கிறான்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க அப்பா செஞ்ச பாவமும் சரி, அவங்க அம்மா செஞ்ச பாவமும் சரி, யாரு செஞ்ச பாவமும் அவனுக்குள்ள இருக்கவே இருக்காது. அவன் செஞ்ச பாவம் மாத்திரம் தான் அவனுக்கு இல்ல இருக்கு. நல்லா யோசிச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா அவன் கிறிஸ்துக்குள்ள ஒரு புது சிருஷ்டியா இருக்கான். பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதா. நாம எப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பிதாவினுடைய குமாரன் என்று ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து சபையில சேர்றோமோ நம்ம எல்லாருமே புது சிருஷ்டியா தான் இருக்கும். நாம யாருடைய பாவத்தையும் நாம வந்து சுமக்க மாட்டோம். நம்மளுடைய பாவம் தான் நமக்கு வந்து இருக்கு. பாவம் செய்கிற ஆத்மாவே நமக்கு சாமா அப்படின்ட்டு நம்ம வந்து வாசிக்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனம் 1-2 கூட நம்ம வந்து வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனம் 1-2. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களா இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவினாலே தேவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளே பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்றேன். இங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களா இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நல்லா யோசிச்சுக்கோங்க. அவன் செய்யற பாவத்துக்கு தான் அவன் வந்து பாத்தீங்கன்னா ஆக்கினை தீர்ப்பு அடைவான். ஆனா நம்ம வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா மாம்சத்தின் பிரகாரம் நடவாமல் ஆவியின் பிரகாரம் நம்ம வந்து எப்பவுமே நடந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு வந்து எந்த ஒரு ஆக்கினை தீர்ப்பும் இருக்காது. ஏன் அப்படின்னா இந்த உலகத்துல நமக்கு இருக்கிற வரைக்கும் ஆசைகள், இச்சைகள் எல்லாமே நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு சில விஷயத்தை நம்ம வந்து அடையணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப மூர்க்கத்தனமா இருக்கும்.
முக்கியமா பண ஆசை. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. அது எல்லாமே மாம்சத்துக்கு ஏற்ற ஒரு கிரியைகள தான் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, நாம தான் வந்து பாத்தீங்கன்னா, இச்சை அடக்கமா நம்ம இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அதாவது இதுல இருந்து நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் அவன் செஞ்ச தப்புக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா, கர்த்தர் வந்து அதுக்கேற்ற நியாய தீர்ப்பு வந்து கொடுக்கிறவரா இருக்கிறார். நம்ம அப்பா செஞ்ச தப்புக்கு பிள்ளைகள் இடத்துல வந்து கணக்கு கேட்க மாட்டார். எப்பவுமே. நல்லா யோசிச்சுக்கோங்க. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 14, 15. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 14, 15 நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலிராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சேர்ந்தார். அதாவது பழைய ஏற்பாட்டின் காலத்துல வாழ்கிற மக்கள் வந்து ரொம்ப என்ன சொல்றது, அவங்களுடைய கட்டளை வந்து ரொம்ப கொடூரமா இருக்கும். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். பெற்றோர்களுடைய பாவம் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இடத்துல ரொம்ப பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும். ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவர் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அதுல இருந்து பெரிய ஒரு மீட்பு இருந்திருக்கு இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளை நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து, அதாவது நியாயப்பிரமாண கட்டளைகளை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி எடுத்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சேர்ந்தார். நியாயப்பிரமாணத்தை கம்ப்ளீட்டா நிறைவேற்றினது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். பழைய ஏற்பாட்டின் வாழ்ந்த காலத்துல எந்த ஒரு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தை கரெக்டா ஃபுல்பில் பண்ண முடியல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலியமா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு சாபமோ, அதாவது பெற்றோர்களுடைய சாபமும் பிள்ளைகள் இடத்துல வராது, பெற்றோர்களுடைய பாவம் பிள்ளைகள் இடத்துல வராது. ஆனா யார் யாரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒருவேளை நம்ம வந்து கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அந்த பாவத்தை தான் நாம சுமப்போம். அது நம்மளுடைய பிள்ளைகளை வந்து அது பெரிய நியாய தீர்ப்பு நாட்கள்ல கொண்டு போய் மரணத்துக்கு போய் தள்ளாது. அது மட்டும் நம்ம வந்து நல்லா புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் ஒரு ராகம்னு சொல்லிட்டு ஒரு வேசி இருக்காங்க. பழைய ஏற்பாட்டின் காலத்துல யோசுவா புத்தகத்துல நம்ம வந்து படிக்கலாம். அந்த வேசி என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உதவிகரமாக இருக்காங்க. இஸ்ரவேல் மக்கள் வந்து வேவு பார்க்க வரும்போது அவங்க வீட்டுல அவங்கள வந்து மறைச்சு அவங்க ஆளுங்க கிட்ட இருந்து காப்பாத்தி இறக்குறாங்க. அந்த ஒரு காரணத்தினாலேயே வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் சரி அந்த ராகாப் என்ற வேசியும் சரி அவங்க குடும்பத்தார் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் மக்கள் கிட்ட இருந்து காப்பாற்றப்படுறாங்க. காப்பாற்றப்படுறது மட்டும் இல்லாம அந்த ராகாப் உடைய வழியா வர்றது வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூத் சாரி தாவீது வராங்க. தாவீது வழியா யார் வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. அந்த அந்த ஒட்டுமொத்த ஏரியாவே அந்த ஒட்டுமொத்த இடமே வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துக்குள்ள இல்ல. அதாவது தேவனுக்கு கீழ்ப்படியில. ஆனா ராகம் அந்த அந்த அவங்க அந்த லேடி மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் மக்களுக்காக உதவி செய்யறாங்க. அதனால அவங்க வந்து ஆசீர்வதிக்கப்படுறாங்க. இதுல இருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்மள அவங்க வந்து தப்பா நடந்தாலும் கூட நாம கர்த்தருக்கு ஏற்ற சிக்ஷையில நடக்கும்போது அவர்களுடைய பாவம் நம்மளை வந்து சேராது, நம்மளுடைய பிள்ளைகளையும் வந்து சேராது. நாம நல்லா இருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம குடும்பமும் கண்டிப்பா நல்லா இருக்கும். நம்மளுடைய வாரிசுகளும் அதுக்கேற்றபடி கீழ்ப்படிந்து நடப்பாங்க. ஸோ இன்னைக்கு நாம நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டோம். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பெற்றோர்களுடைய பாவங்கள் பிள்ளைகள் மேல டைரக்டா வந்து சேராது. அதுக்கு பதிலா அது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை தான் உண்டு பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட நம்ம கற்றுக்கொண்டோம். பொறுமையை கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.